ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோ புதன்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எடுக்க ஆரம்பித்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பூரி மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். அதோட மினி விலாக் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்றதுனால காய் வண்டி வந்திருக்கும். அம்மா காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த காய்கறி கூட வீட்டுக்குள்ளே கூட கொண்டு போகலை. அதுக்குள்ளே என் பொண்ணு எடுத்து என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடையில் அவள் தான் தக்காளி எடுத்து போட்டா, மறுபடியும் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கடாயில் மாற்றிட்டு கருவேப்பிலையெல்லாம் பிச்சு பிச்சு அதில் போட்டுட்டு இருந்தா. என்ன அப்படின்னு கேட்டால், பச்சை மிளகாய் போட்டு சமைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. இப்படியே விட்டால் கருவேப்பிலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கிட்டு விரட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா அவள் கிச்சனில் போய் நான் தோசை சுட போகிறேன், இட்லி அவிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தோசைக்கல் ஒரு குழிக்கரண்டி எல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டா. சரி, நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ண தட்டியும் கொஞ்சம் நேரம் விளையாடட்டும் அப்படின்னு விளையாட விட்டுட்டு நான் காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு கூடை அப்படியே தட்டிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் செய்யக்கூடிய வீட்டு வேலைகள், கிச்சன் வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்துட்டு அம்மா மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருப்பா. மேடம் சொப்பு சாமான் வச்சுலாம் விளையாட மாட்டாங்க. நெஜே இட்லி சட்டி, நெஜே தோசைகள் வச்சு தான் விளையாடுவாங்க. சப்பாத்தி கூட நம்ம செய்கிற அந்த சப்பாத்தி கட்டையத்தை எடுத்து வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி பெட்டில் அவங்க அப்பா படுத்துட்டு எந்திரிச்சு போனதுக்கப்புறம் உடஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அப்பா பாருங்கள் பெட்டை எப்படி அழுக்காக்கி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே அந்த பெட்டை அவள் சரி பண்ணிக்கிட்டு இருப்பா. பாப்பா கூட பேசிக்கிட்டே அவளையும் ஒரு கண்ணு பார்த்துக்கிட்டே நாங்கள் வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போயுமே கவர் பத்திரப்படுத்தி வச்சுருப்பேன். அந்த கவருக்குள்ளே போட்டு நல்லா கட்டி ஒரு ட்ரேயில் வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். தக்காளி கூடையில் போட்டுட்டு வெங்காய கூடையில் போடுறதுக்காக மேடம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கல்ல, அதுலேயே எடுத்து வச்சு போய் போட்டு வச்சுட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி சமையலுக்கு தேவையான பொருட்களையுமே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து சாதம் வடிச்சிட்டு அம்மா காலையிலேயே காளானும் கீரையும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ கீரையை வந்து இன்னும் கை பார்த்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக கீரை சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளான் இருந்ததுலேயே அதை வச்சு தான் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு உலைய அடுப்பில் வச்சுட்டேன். அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும், நம்ம அதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு இடையில நம்ம காளானை க்ளீன் பண்ணி அதுக்கு தேவையான வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி கழுவுன தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தேன். அதில் காளான் பாக்கெட்டை உடச்சி காளானெல்லாம் போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும், அதில் மேலே அந்த கருப்பு கருப்பாக ஒட்டியிருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடையிலேயே 2 பல்லாரி வெங்காயம் எடுத்து நல்லா தோல் உரித்து வச்சுருந்தேன். அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இந்த காளான் கிரேவிக்கு தேவையான தக்காளி பழம், ரசத்துக்கு தேவையான தக்காளி ரெண்டையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சத்துமாவும் ஹார்லிக்ஸும் கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் சுடு தண்ணி வச்சுருந்தேன். அவங்களுக்கு கலக்கி வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயே ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன். சுடு தண்ணியில் ஊற வச்சா சீக்கிரம் ஊறி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் ரசப்பொடி வச்சு தான் நான் ரசம் செய்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து வச்ச டப்பாவெல்லாம் எடுத்து செல்ஃபில் வச்சுட்டு இதே ஒரு ஓரமாக வச்சுட்டேன். சாதத்துக்கு வச்சுருந்த அந்த தண்ணியுமே நல்லா சூடாகி வந்துருச்சு. அதையுமே கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டேன், தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா காளானுமே ஓரளவு நல்லா ஊறி வந்துருச்சு. லைட்டாக கை பொறுக்கிற சூட்டில் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த மாதிரியும் க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியிலையும் க்ளீன் பண்ணலாம். நல்லா இருக்கிற காளான்லாம் அப்படியே வாஷ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இல்லையா, அதில் உள்ள தோலை மட்டும் லைட்டாக பிச்சு எடுத்துகிட்டேன். லைட்டாக கையை வச்சு எடுத்தாலே அது ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி வெளியே எடுத்து வச்சுட்டேன். காளான் கழுவுறதுக்கு அந்த காளான் அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். காளான் கிரேவி செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ளே தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா, ரசத்துக்கு போக மீதி உள்ள தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுறலாம். சின்ன சைஸில் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். ரொம்ப தக்காளியும் தேவைப்படாது. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு சைட்லேயே வெங்காயத்தையுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்த காளானையும் கையோட கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையுமே கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளியுமே நல்லா வதங்கி வரட்டும். அம்மா கடைக்கு போயிட்டு கொஞ்சமாக முட்டை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது முட்டையுமே பாக்ஸில் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இல்லைன்னா பாப்பா அதை படாத பாடு படுத்தி எடுத்துருவா. இந்த சைடு பார்த்திங்கன்னா தக்காளியுமே சூப்பராக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், அதில் 2 மடங்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எப்பயுமே காளான் சேர்த்த உடனே உப்பு சேர்க்காதீங்க. ஏற்கனவே காளான் தண்ணி விடும், உப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காளான் நல்லா தண்ணி விட்டு வெந்து வரட்டும். அதுக்கு இடையில இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஜாரில் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கல்பாசி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம், கசகசா, மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, நிலக்கடலை இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காளானுமே நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம நிலக்கடலை, பொட்டுக்கடலை, கசகசாலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே கெட்டியாகி வரும். அதனால் தண்ணி நீங்கள் பயப்படாமல் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவைப்பட்டது அதனால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அது நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் வரட்டும். அதுக்கு இடையில ரசத்துக்கு ஊற வச்சோம் இல்லையா, அதையுமே பசஞ்சு ஓரமாக வச்சுட்டேன். நல்லா தளன்னு கொதித்து கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ ஓரங்கள் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடியாகி வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதுக்கு பொரியல் வந்து பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதுக்காக பீன்ஸை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நல்லா கட் பண்ணிவிட்டு நரம்பு மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருவேன். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம நரம்பு எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ இது வேஸ்ட்டாக இருந்தது. அதை டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா சூப்பராக கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகி வந்துருச்சு. நிஜமாகவே நல்ல சிக்கன் மட்டன் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலைகள், 2-3 கொத்து கருவேப்பிலை இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிரும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து கீரை சாதம் செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்புமே எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். மோட்டரில் கொஞ்சம் வேலை இருந்தது. மோட்ரு சுவிட்ச் ஆன் பண்ண ஒன்றுமே எடுக்காது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் எடுக்கும். அதனால் அண்ணா வந்து வேலைக்கு வந்திருந்தாங்க. அவங்க சைட்லேயே மோட்ரு பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால் வேலை வந்து சுறுசுறுப்பாக ஓடல. கொஞ்சம் கொஞ்சம் நின்று அவர்கிட்ட பேசிக்கிட்டே தான் வேலை போனது. அப்புறமா ரசத்தை தாளிச்சிட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ஜீரகம், வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலை இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் அதையும் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்குமே கீரை சாதத்துக்காக கொஞ்சமாக கீரை மட்டும் எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பு, எக்ஸ்ட்ரா வேக வச்ச சாதம், மஞ்சள் தூள், 1 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இதில் வெங்காயம் அப்புறமா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு தனியாக ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பீன்ஸ் ஒரு பாதி அளவு வெந்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சிங்கில் கடந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி கவுத்திட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா பீன்ஸ் பொரியலுமே ரெடி ஆயிரும். ஸோ பாப்பாவுக்காக பருப்பு சாதம் வந்து குக்கரில் வச்சுருந்தேன். அதுவுமே சூப்பராக ரெடி ஆகி ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் அப்புறமா உப்பு மட்டும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இப்போல்லாம் பாப்பா முந்தி மாதிரி காய்கறி எல்லாம் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் கீரை சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிறா. கேரட் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறா. அதனால் கீரை கிடைக்கும் போதெல்லாம் மேடத்துக்கு கட்டாயமாக கீரை சாதம் செஞ்சு கொடுத்துருவேன். இது லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அவளையுமே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டிலில் போட்டு ஆட்டி அவங்களையுமே தூங்க வச்சுட்டு நான் சாப்பிட்றதுக்கு ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக சாப்பிட்டுட்டு நானுமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்.
நைட்டு டின்னருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெளிய இட்லி, தோசை மாவு புளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். அதில இட்லிய வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. அதனால நான் அதுக்கப்புறமா பெருசா ஒண்ணும் விளாக் எடுக்கல. காலையில பூரிக்கு பெசஞ்ச மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதில நானும் வீட்டுக்காரரும் மட்டும் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். மாம்பழம் இருந்தது. அத அம்மா கட் பண்ணி வச்சிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆம்லெட் போட்டு சூப்பரா சாப்பிட்டாச்சு. இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.